அமெரிக்க ராணுவ படையை சேர்ந்த ஒரு சில பேரு அடிக்கடி கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தனி தீவுக்கு பயிற்சி எடுக்க போவாங்க. அப்ப திடீர்னு இவங்க பயிற்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஹேர்பெங்கர் கம்பெனியை சேர்ந்த ரோபோக்களே இந்த ராணுவ அதிகாரிகளையே தாக்க ஆரம்பிக்குது. நல்லா இருந்த ரோபோக்கள் நாசமா போக காரணம் என்ன? லாஸ்டா அந்த ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸும் அந்த ரோபோட்ஸ் எல்லாம் ஏன் தங்களை தாக்குதுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு அதோட கதையை முடிச்சாங்களா, இல்லனா அதுங்களோட கையில இவங்க இறந்து போனாங்களா? இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2016ல ஒரு சைஃபை ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆன கில் கமாண்ட் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான படம் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல பாதி மனுஷே பாதி ரூபாவா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. ஆக்சுவலா கதை நடக்கக்கூடியது முழுக்க முழுக்க ஃபியூச்சரை பத்தி. சோ அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்தவங்க முழுக்க முழுக்க இந்த ரோபோக்களை தான் தங்களோட ஆயுதங்களா பயன்படுத்துறாங்க. இப்ப வழக்கம் போல நம்ம ஹீரோயினான மாயா லேப்ல உருவாக்கக்கூடிய ரோபோக்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கா, நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு இவளுக்கு ஒரு சின்ன மெயில் வருது. அதாவது இவங்க ராணுவ பயிற்சிக்காக ஏற்கனவே உருவாக்கின ரோபோக்களை கடலுக்கு நடுவுல இருக்க ஒரு தீவுல வச்சிருப்பாங்க. தேவைப்படும் போது இந்த அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்தவங்க அங்க போயிட்டு அந்த ரோபோக்களை வச்சு பயிற்சி பண்ணுவாங்க. சோ இப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ரோபோக்கள்ல சாரான் சொல்லப்படக்கூடிய ஒரு ஹைபிரிட் வகை ரோபோ மட்டும் இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு நிறைய கமாண்ட்ஸை கொடுத்துதான் அந்த ரோபோக்களை உருவாக்கி இருப்பாங்க இல்லையா? இப்ப அந்த கமாண்ட்ஸை ஆட்டோமேட்டிக்கா அது ரீப்ரோகிராம் பண்ணிருக்குன்னு தெரிய வருது. உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோனால இவ உருவாக்கக்கூடிய எல்லா ரோபோக்களையுமே ஏன் ரோபோக்களா இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி அதை இவளோட பார்வையாலேயே கட்டுப்படுத்த முடியும். சோ அதே மாதிரியே என்னதான் அந்த ஹைபிரிட் ரோபோ தன்னோட கமாண்ட்ஸை மாத்தி அமைச்சாலும் கூட அது இன்னும் ஹீரோனோட பேச்ச கேக்குதா இல்லையா, இதனால தன்னோட கமாண்ட்ஸையே மாத்தி அமைச்சிச்சு. இதுக்கான உண்மையை நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு தன்னோட பாஸ் கிட்ட சொல்லும் போது பதிலுக்கு இருந்தாலும் நான் அமெரிக்கன் ஆர்மி கிட்ட பேசிட்டேன், இந்த முறை நீயும் அவங்க கூட அந்த தீவுக்கு போயிட்டு வா, ரோபோக்கள் எந்த நிலைமையில இருக்குன்னு பாத்துட்டு வா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ எதுக்காக அங்க போறங்கிற விஷயத்த வெளிப்படையா யாருகிட்டயும் சொல்லாத. கட் பண்ண அடுத்து நம்ம படத்தோட ஹீரோவான காப்ஸ காட்டுறாங்க. அப்ப அங்க வந்த கார்லவும் கேப்டன் இத பாருங்க, நாம மறுபடியும் பயிற்சிக்காக இந்த இடத்த விட்டு கிளம்பியாகணும், சீக்கிரமா வண்டிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பையன் துப்பாக்கியோட வெளியில கிளம்பிட்டான். உடனே ஹீரோவுக்கு சம கோவம். நேரா அங்க இருக்க ஹெட்ட பார்த்து, சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நாங்க ஏற்கனவே ட்ரைனிங் முடிச்சிட்டோம், 4 முறை அந்த காட்டை தாண்டி வெளியிலயும் வந்துட்டோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க ட்ரைனிங் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க கிளாஸ் பிக்கு போக போறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த காடுகளை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சோ உங்க பயிற்சிக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். யோ அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்காக குறிப்பிட்ட எங்க டீமை நீங்க கூப்பிட்டீங்க, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. தோ உனக்கு ஏதாவது சந்தேகம்னா உன் கூட வரப்போற அந்த அம்மா கிட்ட கேளுன்னு ஹீரோனை கை காட்டுவான். இவ வேற பாதி மனுஷி பாதி ரூபா வச்சே நம்மளுக்கு சுத்தமா பிடிக்கல. பதிலே பேசாம வெடுக்கிற வெளியில போயிடுவான். யோ கேப்டன் நில்லு, நானும் உங்க கூட தான் வரேன். சரி நாங்க தான் பயிற்சிக்கு போறோம், நீ எதுக்காக என் கூட வர? இந்த பாரு, அமெரிக்க ராணுவத்துக்கு ரோபோக்களை உருவாக்கி கொடுக்கறது மட்டும் எங்களோட வேலை கிடையாது, அது ஒழுங்கா வேலை செய்தா இல்லையாங்கிறத நாங்க கண்காணிக்கணும். சோ நீங்க வழக்கம் போல உங்களோட பயிற்சிகள் எடுங்க, நான் அந்த கேப்ல ரோபோக்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு கண்காணிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா சாப்பர்ல ஏறி நம்ம ஆளுங்க கிளம்புறாங்க. ஆக்சுவலா இப்ப இந்த வண்டியில மொத்தமா 7 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 4 பேரை மட்டும் மைண்ட்ல வச்சா போதும். ஒன்னு நம்ம ஹீரோ, 2வது ஹீரோயின், 3வது ஒருத்தன் கண்ணுல லென்ஸ் வைக்கிறான்ல இவனை ஷார்ட்டா பைல்வான் மைண்ட்ல வச்சுப்போம், 4வது ஆள ஜாக்கெட் மைண்ட்ல வச்சுப்போம். அப்ப உடனே பேச்சு வாக்கல, ஆமா இந்த ஹேர்பிங்கர் கம்பெனியை சேர்ந்த ரோபோக்களே குப்பை மாதிரி தான் இருக்கு, அதை கண்காணிக்கிறதுக்கு இந்த புள்ளையவர் அனுப்பியிருக்கானுங்க, அவன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு வாய்க்கு வந்த எல்லாத்தையும் வச்சு சர்ற மாதிரியா திட்டுவானுங்க. கருமம் அது கூட பரவாயில்ல, பைல்வான பாருங்களேன், லென்ஸ் எடுத்து தான் கண்ணுல மாட்டிக்கிட்டு துப்பாக்கிய நேரா ஹீரோயின் பக்கமா திருப்புவான். ஆனா நம்மளுக்கு தான் இயந்திரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பவர் இருக்குல்ல, கண்களை பயன்படுத்தியே அந்த கண்ணை செயலுக்கு செஞ்சிருவா. உண்மையை சொல்ல போனா பைல்வான் மாட்டி இருக்க லென்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே இந்த கண்ணோட கனெக்ட் ஆயிருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இவன் எதிரிய பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சும்மா கண்ணை அந்த பக்கமா திருப்பினா போதும், அந்த கன்குள்ள இருக்க கேமரா மூலமாவே இவனோட லென்ஸுக்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் போயிடும். சோ இவன் பார்க்காமயே எதிரிகளை சுட முடியும். இதுக்கடல ஹீரோனும் இந்த வண்டிக்குள்ள இருக்க ஆளுங்க இதுக்கு முன்னாடி எத்தனை எதிரிகளை சுட்டிருக்காங்கன்னு அவங்க முகத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுமே நம்மால் கண்டுபிடிச்சிருவா. அதுலயும் நம்ம ஹீரோ பாருங்களேன், வெறும் 18 பேரை மட்டும் தான் கொண்டிருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க போக வேண்டிய அந்த பயிற்சிக்கான காட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. நல்லா கடலுக்கு நடுவுல வச்சிருக்கானுங்க. சாப்பர் முதல்ல நம்ம ஆளுங்களை பாதுகாப்பா இறக்கி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். மறுபடியும் 2 நாளைக்கு அப்புறம் தான் திரும்ப இவங்களை இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறதுக்காக இங்க வரும். முன்னாடியே ஒரு பெரிய கதவு இருக்குல்ல, ஆக்சுவலா இதை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய ரோபோக்களால வெளியில வர முடியாது. ஒரு கப்பலோ சாப்பரோ இல்லாம இந்த கடலை தாண்டி வெளியில போக முடியாது. ஹீரோ அந்த கதவு கிட்ட போயிட்டு தன்னோட பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்கா டோரே ஓபன் ஆகுது. உண்மையை சொல்ல போனா இதே மாதிரியே இந்த காட்டோட மறுபக்கத்திலயும் ஒரு பெரிய கதவு இருக்கும். 2 நாளைக்குள்ள இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய ரோபோக்கள் கூட சண்டை போட்டு மறுபக்கத்துல இருக்க கதவு கிட்ட போனா மட்டும்தான் சாப்பர் இங்க வரும்போது இவங்களால தப்பிக்க முடியும். இப்ப மொத்த பேருமே உள்ள வரும்போது அங்க அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள் மட்டுமே நுழையக்கூடிய அறைன்னு ஒரு பெரிய கதவு இருக்கு. இதை ஹீரோயின் பார்த்து முடிச்சிட்டு மறுபக்க கதவு வழியா வெளியில வராங்க. உள்ள இந்த ஹேர்பங்கர் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு பெரிய காடு இருக்கு. முதல்ல தாடிக்கார ஒருத்தன் தாங்கிட்ட இருக்க ட்ரோனை வானத்துல தூக்கி போடுவான். ஏன்னா பக்கத்துல ஏதாவது ரோபோக்கள் இருக்கு அப்படின்னா அதை இந்த ட்ரோன்கள் மூலமா ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த பாருங்கப்பா, நம்ம வந்திருக்க கூடியது ட்ரைனிங்காக தான், அதுக்குன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. இந்த மாதிரி பேசிட்டு பயணத்தை ஆரம்பிச்சதுமே இவங்க கடந்து வந்த கதவு ஆட்டோமேட்டிக்காவே லாக் ஆகுது. சோல்ஜர்ஸ் எல்லாம்
எல்லாம் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் பின்னாடி வந்துட்டு இருப்பா. அப்ப அங்க இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள ஒரு சின்ன ட்ரோன் பறந்துட்டு இருக்க விஷயத்தை கவனிக்கிறா. ஆக்சுவலா இந்த காட்டுக்குள்ள இவங்க மட்டுமே இல்ல, உள்ள ட்ரைனிங்காக வரக்கூடிய ஆளுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்களை கண்காணிக்கிறதுக்காகவே நிறைய ட்ரோன்ஸ இங்க தங்கி இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் பறக்க விட்டுருப்பாங்க. அதுல ஒன்னதான் நம்ம ஹீரோயினும் இப்ப பாத்துருக்கா. அடுத்து மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. காடுகளை கடந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போகும்போது சடனா ஹீரோயின் மட்டும் இன்னொரு பாதையில போவா. சோ அவளோட பாதுகாப்புக்காக நம்ம ஹீரோ கார்ல அனுப்பி வைக்கிறான். ஆளுங்களுக்கு ரோபோக்கள்னா சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை அதனால கூட உங்ககிட்ட நெருங்கி பழகாம இருக்கலாம். இப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோயின் எதையோ ஒண்ணு பார்த்து டக்குன்னு ஷாக் ஆகுறா. அப்பதான் கார்ல கவனிக்கிறான், அங்க இருக்க மரங்களுக்கு நடுவுல 3 ட்ரோன்ஸ் அழகா பறந்து வந்து இவங்களுக்கு முன்னாடி நிக்குது. உடனே சுடலாமேன்னு துப்பாக்கி எடுக்கும் போது தேவையில்ல, இது எல்லாம் நம்மளோட பாதுகாப்புக்காக இந்த காட்டுக்குள்ள தங்கி இருக்க சோல்ஜர்ஸ் அனுப்பி வச்சது. அப்படின்னா அவங்க தான் இதெல்லாம் கட்டுப்படுத்துறாங்களா? இல்லவே இல்ல, இது எல்லாமே தானா இயங்கக்கூடியது. இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கேமராக்கள் வழியா எதை பாக்குதோ அதை கேம்ப்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸாலையும் தெளிவா பார்க்க முடியும். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஆளுங்க ஒட்டுமொத்த பேரையுமே நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு அமைதியா போயிடும். அதுக்கப்புறமா 2 பேருமே திரும்ப ஹீரோ கிட்ட வந்துட்டாங்க. கண்ணு கட்டுற தூரத்திலேயே ஒரு சில ரோபோக்களை நம்ம ஆளுங்க கவனிக்கிறாங்க. இந்த பாருங்கடா, மொத்தமா 9 ரோபோக்கள் இருக்கு. ஒன்னா அட்டாக் பண்ணா நம்ம வசமா மாட்டிப்போம். அதனால 2 பேரு டீமா பிரிஞ்சுக்கோங்க. ஒன்ன கூட மிஸ் பண்ண கூடாது. மொத்த பாயிண்ட்ஸையும் நம்ம தான் எடுக்கணும்னு பிளான் போட்ட மாதிரியே மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த ரோபோக்களால திடீர் தாக்குதல தாக்கு பிடிக்கவே முடியல. சாதாரண தோட்டாக்கள்னா கூட பரவாயில்ல, மினி ராக்கெட் லான்ச்சரை வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. அவ்வளவுதான், மொத்த ரோபோக்களோட கதையுமே முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா இங்க நடக்கக்கூடிய கலவரம் எல்லாத்தையுமே மறுபடியும் அந்த பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் எல்லாம் 1 by 1 பாத்துட்டு இருக்கோம். இப்ப அதுல ஒண்ணு அங்க இருக்க காட்டுக்குள்ள போற விஷயத்த ஹீரோயின் கவனிக்கிறா. சந்தேகத்துல இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது வழியில ஒரு பெரிய ஹைபிரிட் ரோபோ நிக்கிற விஷயத்த கவனிக்கிறா. என்ன இது, சம்பந்தமே இல்லாம பறக்கிற ட்ரோன்ஸ் எதுக்காக இங்க வந்துச்சுன்னு நம்மளுக்கு குழப்பம் அதிகமாகுது. அப்ப சடனா அந்த ரோபோ திரும்பும் போது அதோட தலைப்பகுதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. மிரண்டு போன நம்மாளு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு மொத்தமா அதை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா இவளால அதை அக்சஸ் பண்ணவே முடியல. என்னடா இது, நம்ம உருவாக்கின ரோபோக்களை நம்மளாலேயே அக்சஸ் பண்ண முடியல. ஒருவேளை நமக்கு வந்த தகவல் படி தன்னோட கமாண்ட்ஸ தானாவே மாத்தி அமைச்ச முதல் ஹைபிரிட் ரோபோ இதுவாதான் இருக்கும் போலன்னு அதோட மெமரிக்குள்ள இருக்க விஷயங்களாச்சும் பார்க்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடியே இங்க ட்ரைனிங்காக வந்த நிறைய சோல்ஜர்ஸ் அது பாரபட்சமே இல்லாம சுட்டு கொண்டிருக்கு. அது மூலமா தான் இந்த ரோபோ மேல ரத்தக்கரைகள் இருக்குங்கிற விஷயத்தையும் நம்மால் புரிஞ்சுக்கிறா. இது எல்லாத்தையுமே கண்ணை மூடி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் கண்ணை திறக்கும் போது அங்க நின்னுகிட்டு இருந்த ஹைபிரிட் ரோபோவையே காணோம். அதுக்கப்புறமா திரும்ப டீம் கிட்ட வந்தவ நடந்த எதை பத்தியுமே இங்க இருக்க ஒருத்தர்கிட்ட கூட வாயை திறக்கல. முதல் நாள் சண்டையில நம்ம ஆளுங்க ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, சோ அத பத்தி நைட் ஒரு சின்ன கேம்ப் ஃபயரை போட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோனை மட்டும் பாருங்களேன், தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவ ஏற்கனவே அந்த ஹைபிரிட் ரோபோவை ஸ்கேன் பண்ணிருப்பா இல்லையா, அது மூலமா அந்த ரோபோக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சில காட்சிகளை இங்க இருந்தே நம்ம ஹீரோனாலையும் பார்க்க முடியுது. அப்ப பக்கத்துல வந்த கார்லோ, என்னாச்சு உனக்கு? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். சரி முதல்ல காஃபியை குடி. ஆமா, எப்படி நீ அந்த ரோபோ கம்பெனில வேலைக்கு சேர்ந்த? அது ஒரு பெரிய கதை. எனக்கு 11 வயசா இருக்கும் போது இந்த ஹேர்பெங்கர் கம்பெனி உருவாக்கப்பட்டுச்சு. கூடவே அப்பதான் எனக்கு பக்கவாதமும் ஏற்படுச்சு. அப்ப என்னோட முதலாளி தான் என் பாதி உடம்ப ரோபோவா மாத்தினாரு. சரி, இங்க நடந்த எல்லாத்தையுமே உன்னோட முதலாளி கிட்ட சொன்னியா? இல்ல, என்னால வெளியில யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல. நாம எப்ப இந்த தீவுக்கு பக்கத்துல வந்தோமோ அடுத்த நொடியே என்னோட ஒட்டுமொத்த வெளி உலகத்தை சேர்ந்த கனெக்ஷன் ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு. அட விடுமா, அது ஏதாவது பக்கா இருக்கும். கண்டிப்பா காலையில எல்லாமே சரியாடும் பாரு. இப்படி பேசிட்டு அடுத்த ஹீரோ கிட்ட வரும்போது பேச்சுவாக்குல நம்பாலு, ஏண்டா இன்னைக்கு அந்த ரோபோக்களை நீ நல்லா பாத்தியா? நம்ம அவ்வளவு தாக்கணும், ஆனா பதிலுக்கு அதுங்க பெருசா தாக்கன மாதிரியே தெரியல. ஏதோ வேணும்னே நம்ம கிட்ட வந்து அடி வாங்கின மாதிரியே ஃபீல் ஆச்சு. பாசே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது எல்லாம் உன்னோட கற்பனையா இருக்கும். சரி சரி, நைட்டு காவலுக்காக பாபியை நிறுத்த. அதுக்கப்புறமா மொத்த பேருமே நல்லா தூங்கும் போது நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு மறுபடியும் ரோபோக்களால ஒரு சில மக்கள் இறந்து போற மாதிரியும் காட்டுக்குள்ள இருக்க மான்களை கூட பாரபட்சமே இல்லாம சுட்டு கொல்ற மாதிரியும் தெரியுது. இதுக்கிடையில காட்டுக்குள்ள பாபி காவலுக்கு இருப்பாளையா, அப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு ஒரு ட்ரோன் ஒண்ணு பறந்து வருது. அடச்சி நீதானா? உன்னை பார்த்து நான் பயந்துட்டேன். என்ன மூஞ்சி மேல லைட் அடிச்சு பாக்குறேன்னு இவன் 4 கத்து கத்துனதுமே அந்த ட்ரோன் அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடும். அடுத்த நொடியே பக்கவாட்டுல ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது. பயந்து போனவன் அந்த திசையில லைட் அடிச்சு பார்க்கும்போது ரத்த கரைகளோட ஹீரோயின் ஒரு ஹைபிரிட் ரோபோவை காட்டுக்குள்ள பாத்துருப்பால, அதே ரோபோ டக்குன்னு உள்ள போந்து அவன் அப்படியே சுட்டு கொல்ற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இதே விஷயத்த ரோபோ வழியா நம்ம ஹீரோயின் பார்த்து டக்குன்னு கண்ண முழிக்கிறா. தூக்கத்துல இருந்த மத்த சோல்ஜர்ஸ்க்கு துப்பாக்கி சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு புரியாம குழப்பம் அதிகமாகுது. உடனே பாபிக்கு என்னாச்சுன்னு தேடுறாங்க. காவலுக்கு இருந்த அந்த பயபுலியை இப்ப காணோம். அடுத்த நாள் காலையில விடியுது. காடு ஃபுல்லா பாபி நீ எங்கடா போயிட்ட? வெளியில வா வெளியில வான்னு ஒவ்வொரு இடமா தேடும் போது நம்ம பயந்தாங்குழி ஜாக் இருக்கா இல்லையா, அவன் இப்ப பாபியோட உடம்ப கண்டுபிடிச்சிட்டான். செக் பண்ணி பார்த்தா அந்த ஆளை யாரோ வெட்டியே கொண்டிருக்காங்க. யோ ஹீரோ, இங்க என்ன நடக்குது? நாம ட்ரைனிங்காக தானே இந்த காட்டுக்குள்ள வந்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம பாபியை யாரு கொண்டிருப்பா? ஒருவேளை எதிரிகள் யாராவது இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாங்களோ? டேய், அப்படி வந்திருந்தா ட்ரோன்ஸ் எல்லாம் அவங்களை கண்டுபிடிச்சிருக்கும்ல. இப்படி பேசும்போது மறுபடியும் ட்ரோன் ஒண்ணு பறந்து வருதுங்க. சடனா எங்க இருந்தோ ஒரு தோட்டா பறந்து வந்து கூட இருந்த சோல்ஜர்ஸ்ல ஒருத்தனை சுட்டு கொன்றுச்சு. அண்ணாந்து பார்த்தா அங்க இருக்க மேட்டுக்கு மேல எக்கச்சக்கமான ரோபோக்கள் நிக்குது. பயத்துல மீதி இருக்காளுங்க பக்கத்துல இருக்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. இங்கதான் மொத்த பேருக்கும் சம ஷாக்கு. ஏன்னா பொதுவா இந்த ஹேர்பிங்கர் உருவாக்கக்கூடிய ரோபோக்கள் எதுவுமே மனிதர்களை கொல்லவே கூடாதுன்னு ஒரு முக்கியமான கமாண்ட கொடுத்துதான் உருவாக்கி இருப்பாங்க. அப்படி இருந்தும் எப்படா நம்ம ஆளுங்களை சுட்டு கொண்டுச்சுன்னு உள்ளுக்குள்ள இருக்க பயம்
அதிகமாகுது. அப்போ உடனே கார்லவும் பயில்வானும் தாங்கிட்டு இருக்க புகை வெடியை போடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அங்க இருக்க ரோபோக்களால நம்ம ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு தெளிவா பார்க்க முடியாது. இதான் சாக்குன்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பாதி தூரத்துக்கு அப்புறம் தான் கூட வந்த தாடிக்காரனை காணோங்கிற விஷயமே ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. இதுக்கடையில தனியா மாட்டிக்கிட்ட தாடிக்காரன் கையில துப்பாக்கியோட காட்டுக்குள்ள சுத்தும் போது மறுபடியும் ட்ரோன்ல ஒண்ணு இவனுக்கு முன்னாடி வருது. பயத்துல இவன் அதை கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா மறுபடியும் அந்த ஹைபிரிட் ரோபோ முன்னாடி வந்து நிக்குது. இவனும் சுடுவான். ஆனா அந்த பெரிய ரோபோவுக்கு அதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தல. தாடிக்காரனை கொத்தா தூக்கி அங்க இருக்க ரோபோக்களை கட்டுப்படுத்தி இவனை தலையோட சுட்டு அதே இடத்துல கதையை முடிச்சு விட்டுரும். இன்னொரு பக்கத்துல ஹீரோ நான் வாக்கி டாக்கியில பேசி பார்த்தேன், தாடிக்காரங்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல அப்படின்னு அவனும் இறந்து போயிட்டான்னு அர்த்தம். அடுத்து ஹீரோன் கிட்ட வந்தவன் ஆமா அந்த ரோபோக்கள் எல்லாம் தாக்கும் போது அது கரெக்டா மலையில இருந்து தான் எங்களை தாக்குதுங்கிற விஷயத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் முதல் முறையா இங்க வரும்போது ட்ரோன்ஸையும் ஹைபிரிட் ரோபோக்களையும் ஸ்கேன் பண்ண. அது மூலமா நானும் அந்த ரோபோக்களும் ஏதோ ஒரு வகையில பிணைக்கப்பட்டிருக்கோம். அது பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே என்னாலையும் ஓரளவுக்கு பார்க்க முடியுது. சரி நீ சொல்ற எல்லாத்தையுமே ஒத்துக்கிறோம், இந்த ரோபோக்களை உருவாக்குனது நீங்க தானே. ஆனா இப்ப ஏன் சம்பந்தமே இல்லாம எங்களையே தாக்குது? ஒருவேளை அதோட கமாண்ட்ஸ வேற யாராவது மாத்தி அமைச்சிருக்கலாம். இந்த பாரு அந்த ரோபோக்களால யாளுங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா நீ ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் நாம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகணும். அதை தவிர மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது. கடுப்புல ஹீரோ துப்பாக்கியை தூக்கும் போது கரெக்டா உள்ள வந்த கார்லோ எப்பா அவளுக்கு உண்மையாவே எதுவும் தெரியலப்பா, அவளும் நமக்கு உதவி பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சரி வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பொறுமையா நடந்து போகும்போது கார்லோ ஏதோ ஒரு விஷயத்த பாத்துட்டான் போல. எல்லாரும் இங்க வாங்கன்னு கூப்பிடுவான். அப்படியே கேமராவும் திரும்ப நம்ம ஹீரோயின் தூங்கும் போது அந்த ரோபோட்ஸ் எல்லாம் ஒரு சில மான்களை பாத்திருக்கும் இல்லையா. ஆக்சுவலா இப்ப அதுக்கேத்த மாதிரியே இந்த காட்டுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த மான்களையுமே அந்த ரோபோக்கள் ரொம்ப கொடூரமா சுட்டு கொண்டிருக்கு. யோ என்ன நடக்குதுங்க? ரோபோக்கள் எதுக்காக உயிருள்ள ஜீவன்களை கொன்னுட்டு இருக்கு? அப்ப மறுபடியும் ஹீரோயின் அந்த ரோபோக்கள் இங்கதான் இருக்குன்னு சொல்லும் போது மலைக்கு மேல மறைஞ்சிருந்த அத்தனை ரோபோக்களுமே ராக்கெட் லான்ச்சரை வச்சும் துப்பாக்கிகளை வச்சும் சரமரியா தாக்க ஆரம்பிக்குது. ஆளுக்கு ஒரு பக்கத்துல தெரிச்சு விடுவாங்க. அப்ப ஹீரோயின் உயிரை காப்பாத்தலான்னு நம்ம ஹீரோ உள்ள போகும்போது ரெண்டு பேரும் தடுமாறி அங்க இருக்க பள்ளத்துல விழும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் மரத்துல இடிச்ச வேகத்துக்கு அதே இடத்துல மயங்கிடுவா. அதுக்கப்புறமா அவளை தோல் மேல தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன பங்கர் மாதிரியான இடம் இருக்கும், அதுக்குள்ள வந்து உட்காந்துப்பான். இன்னொரு பக்கத்துல இருந்து பயில்வானும் வாக்கி டாக்கியில பேச ஆரம்பிக்கிறான். கேப்டன் நீங்க பாதுகாப்பா தான் இருக்கீங்களா? ஆமா தற்போதைக்கு நானும் ஹீரோயினும் ஒரு சின்ன பங்கருக்குள்ள இருக்கோம். ஆனா கொடுமைக்குன்னு ஹீரோயின் இப்ப மயக்கத்துல இருக்கா. கவலைப்படாதீங்க, நீங்க இருக்க இடத்த மட்டும் சொல்லுங்க, நாங்க நேரா உங்ககிட்ட வரோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, ஏற்கனவே இருட்டு போயிடுச்சு. இரவு நேரத்துல பயணம் பண்றது ரொம்ப ஆபத்து. காலையில விடிஞ்சதுமே நானும் ஹீரோயினும் உங்ககிட்ட வரோம். அது வரைக்கும் நீங்க பாதுகாப்பாருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். அப்ப சடனா அந்த இடத்துக்கு மறுபடியும் ட்ரோன் பறந்து வருது. ஒவ்வொரு முறையுமே இந்த ட்ரோன் எல்லாம் பறந்து வரும்போது மட்டும்தான் அந்த இடத்துக்கு ரோபோக்கள் வருது. இவங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோ பயந்து போனவன் ஹீரோயினா அலேக்கா தூக்கிட்டு அந்த பங்கருக்குள்ளே ஒரு சின்ன சந்து இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். அடுத்த நிமிஷமே இவன் கெஸ் பண்ண மாதிரி அந்த மிகப்பெரிய ஹைபிரிட் ரோபோ உள்ள வருது. அவ்வளவுதான் நம்மால கண்டுபிடிக்க போகுது, மொத்தமா கதையை முடிக்க போகுதோன்னு யோசிக்கும் போதே டக்குன்னு மயக்கத்தை விட்டு ஹீரோயின் கண்ண முழிக்கிறா. ஒரு நிமிஷம் அவளோட கண்கள் வித்தியாசமா மின்ன ஆரம்பிக்குது. என்னதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரோபோக்களை நம்ம ஹீரோனால ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டுப்படுத்த முடியலனாலும் கூட ஒரு சில நிமிஷங்கள் அந்த ரோபோக்களை கண்ட்ரோல் பண்ணி அமைதியா அந்த இடத்தை விட்டு அனுப்பி வச்சுட்டு பயபுள்ள மறுபடியும் மயங்கிடுவா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச ஹீரோயினும் ஆமா நான் எவ்வளவு நேரமா இப்படி இருந்தேன், கிட்டத்தட்ட 9 மணி நேரம். ஏந்தா நீ ரொம்ப டயர்டா இருப்ப, இந்த தண்ணிய குடி. நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த குட்டி ட்ரோன்ஸ் எல்லாம் எப்ப நம்ம முன்னாடி வருதோ அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய ரோபோக்கள் நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. நமக்கு அதிக நேரம் கிடையாது. இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ரோபோக்களால நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. இரவு ஃபுல்லாவே அந்த ரோபோக்கள் அங்க எங்கன்னு நம்மள தேடிக்கிட்டே இருந்தது. இந்த நிலைமையில காட்டோட மறுபக்கத்துல இருக்க கதவு கிட்ட போறது உயிருக்கே ஆபத்தானது. சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? இதோ பாருங்க நம்ம வந்த பாதை இங்கதான் இருக்கு. திரும்ப நம்ம உள்ள வந்து அதே கதவு கிட்ட போனா போதும். இந்த இடத்த விட்டு ஈஸியா தப்பிச்சு வெளியில போக முடியும். ரோபோக்களாலையும் நம்மள ஃபாலோ பண்ண முடியாது. உடனே ஹீரோயினும் ஆமா எனக்கும் இதான் நல்ல ஐடியான்னு தோணுது. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு நேரா அந்த கதவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்ட தூரத்திலேயே மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பதுங்கிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் கதவை திறக்கிறதுக்காக அந்த கதவுக்கு பக்கத்துல போவாங்க. எப்பவுமே ஹீரோவோட பேரை சொன்னா அங்க இருக்க கதவு திறக்கும்ல. ஆனா இந்த முறை கதவு லாக்லயே இருக்கு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு அந்த ரோபோக்கள் ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்த நொடியே ட்ரோன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல பறக்குது. இதுக்கடையில பதுங்கி இருந்த நம்மளுங்களுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான புகை வெடி எல்லாம் பறந்து வந்து தொப்புன்னு விழும். ஆஹா அப்படின்னா முன்பக்கத்துல இருந்து தான் அந்த ரோபோக்கள் தாக்க போகுது போலன்னு இவங்க அந்த புகையை பார்த்து துப்பாக்கி நீட்டுவாங்க. ஆனா நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல ஒட்டுமொத்த ரோபோக்களும் பின்பக்கத்துல இருந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. அப்படின்னா இதுங்க வீசினா அந்த புகை வெடி வெறும் டைவர்ஷனுக்காக மட்டும்தான். நடக்கிற கலவரத்தை பார்த்து பயந்து போன ஹீரோ நான் உன்னை கவர் பண்றேன், நீ கதவை திறக்கிறதுக்கான வேலையை பாரு. சரின்னு நம்மளும் தப்பவச வச்சு அந்த கதவை திறக்க பாக்குறா. ஆனா ஒவ்வொரு முறையுமே அது டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல நம்மால எப்படியோ கதவை திறந்துடுவா. உடனே பதுங்கி இருந்த 3 பேரு கதவு கிட்ட ஓடி வரும்போது ரோபோக்கல்ல ஒண்ணு கரெக்டா நம்ம கார்ல ஓட கால்லயே சுற்றோம். தடுமாறி கீழே விழுந்ததுமே அங்க வந்த அந்த மிகப்பெரிய ஹைபிரிட் ரோபோ கூர்மையான கம்பியை பயன்படுத்தி குத்தி கொள்ளலாமேன்னு பார்க்கும்போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோயின் முதல்ல அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டியான ரோபோக்களை கண்ட்ரோல் பண்ணுவா. ஓரளவுக்கு அதுங்கெல்லாம் அமைதி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து அந்த பெரிய ரோபோவையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவா. ஒரு சில நொடிகள் அது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலுமே மறுபடியும் ரிலீஸ் ஆயிட்டு அந்த குட்டி ரோபோக்களையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. கார்லோவை இப்படியே
உயிரோட விட்டா அந்த ரோபோக்கள் கண்டிப்பா கொடூரமா சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம் தான் சாகடிக்கும். சோ வேற வழி இல்லாம பைல்வான் கார்லோவை அங்கேயே சுட்டு கொன்றுவான். உயிர் பழச்ச மத்தாளுங்க மட்டும் தப்பிச்சு மறுபடியும் அங்க இருக்க கதவுக்குள்ள வந்துருவாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளவு கோவம். நீங்க கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா அந்த கார்லோவை காப்பாத்திருப்பேன். கிளிப்ப நீ உருவாக்குன ரோபோவையே உன்னால கட்டுப்படுத்த முடியல, அப்புறம் எங்க இருந்து நீ கார்லோவை காப்பாத்துவ? எனக்கு என்னமோ இப்ப ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே காட்டுக்குள்ள 3 முறை பயிற்சிக்காக போயிருக்கோம். அப்பெல்லாம் இந்த ஹேர்பிங்கர் கம்பெனியை சேர்ந்த யாருமே எங்க கூட வந்தது கிடையாது. ஆனா இந்த முறை நீ எங்க கூட வந்ததும் போதும் சம்பந்தமே இல்லாம ரோபோக்கள் எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கண்டிப்பா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஆரம்பத்துல அமைதியா இருந்தாலும் கூட இங்கதான் நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா நான் இங்க வரதுக்கு முன்னாடி நான் உருவாக்குன ஹைபிரிட் ரோபோக்கள்ல ஒண்ணு தன்னோட கமாண்ட்ஸ தானாவே மாத்தி அமைச்சிருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது எதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் உங்க கூட இந்த காட்டுக்குள்ள வந்தேன். இருந்தாலும் என்னோட கணிப்பு தப்பா போயிடுச்சு. முதல் முறையா நான் காட்டுக்குள்ள வரும்போதே ஒரு பெரிய ஹைபிரிட் ரோபோவை ரத்த கரைகளோட பார்த்தேன். ஒருவேளை அதுதான் தன்னோட கமாண்ட்ஸ மட்டும் இல்ல தன்னோட கண்ட்ரோல்ஸ கூட மாத்தி வச்சிருக்கணும். என்னால அந்த ரோபோவை கட்டுப்படுத்த முடியலனாலும் கூட அதோட மெமரிஸ பார்த்தேன். இதுக்கு முன்னாடியே இங்க பயிற்சிக்காக வந்த நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ சுட்டு கொன்றிருக்கு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, அந்த ரோபோக்களுக்கு இப்ப நாம தான் இலக்கு. சோல்ஜர்ஸ் ஆன நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? ரோபோக்களை அழிச்சு உங்களுக்குள்ள இருக்க திறமைகளை அதிகப்படுத்துறதுக்காக. ஆனா இங்க நடக்கிறதே வேற. அந்த ரோபோக்கள் தான் உங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுது. முதல் முறையா காட்டுக்குள்ள ரோபோக்களை நீங்க அழிக்கும் போது அந்த ரோபோக்கள் திரும்ப உங்களை தாக்கவே இல்ல. ஏன் தெரியுமா? இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்க திறமைகள் என்ன, நீங்க எப்படி ரோபோக்களை தாக்குறீங்கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ட்ரோன்களை பயன்படுத்தி அது உங்களை கண்காணிச்சது. அது மூலமா தான் 2வது முறை நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல அது திரும்ப நம்மள தாக்குச்சு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இந்த காட்டுக்குள்ள உங்களை பயிற்சிக்காக யாரு வர சொன்னா அது இங்க தங்கி இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் மூலமா அனுப்பப்பட்டது. சாச்சா, கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஏற்கனவே இந்த ரோபோட்ஸ் எல்லாம் ஒரு சில சோல்ஜர்ஸ கொல்லக்கூடிய விஷயத்த நானே பார்த்தேன். சோ வேணும்னே அந்த ரோபோக்கள் தான் சோல்ஜர்ஸ் போல மெசேஜ் அனுப்பி உங்களை இங்க வர வச்சிருக்கு. அதுங்க என்ன மட்டும் கொல்லாம இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கான காரணம் என்னோட அறிவை பயன்படுத்தி தங்களோட அறிவை மேம்படுத்தி இந்த தீவை விட்டும் தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணது போல. அடி பாவி, இவ்வளவு பெரிய ரகசியத்தை என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு ஹீரோயினை இப்ப பணைய கைதி ஆகிட்டாங்க. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய இன்னொரு அறையை கவனிக்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள் மட்டும் தான் அதுக்குள்ள போக முடியும். உடனே ஹீரோயினோட பவர்ஸை பயன்படுத்தி அந்த கதவை திறந்து உள்ள வந்தா எக்கச்சக்கமான ஹைபிரிட் ரோபோக்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு. நல்ல வேலை அது எதுவுமே ஆன்ல இல்ல. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்குள்ள வராங்க. பார்த்தா அங்க நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. கண்டிப்பா இதுவும் அந்த ரோபோக்களோட வேலையா தான் இருக்கும். நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல இவங்க கிட்ட மின்சார குண்டுகள் இருக்கு. இதை வச்சு அந்த ரோபோக்களை ஓரளவுக்கு அழிக்க முடியும்ல. ஆமா, இருந்தாலும் எண்ணிக்கையில அந்த ரோபோக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. பிரச்சனை அது மட்டும் இல்ல, இந்த இடத்தை விட்டு மொத்தமா வெளியில போகணும் அப்படின்னா நம்ம ஆளுங்க உள்ள வரும்போது ஹீரோ இப்படி தன்னோட ஃபேஸ காட்டி கதவை திறந்தானோ அதே மாதிரியே வெளிப்பக்கத்துல இருந்து ஒருத்தர் கதவை திறந்தா மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும்னு சொல்லுவா. மொத்த பேருமே இறந்து போன சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து ஆயுதங்களை எடுக்கிறதுல கவனமா இருப்பாங்க. இந்த கேப்ல ஹீரோயின் மட்டும் நேக்கா எஸ்கேப் ஆகி பக்கத்துல இந்த ஹைபிரிட் ரோபோக்களை பாத்துருப்பா இல்லையா, அந்த அறைக்குள்ள வந்துட்டா. இவ உள்ள வந்த விஷயத்த அங்க இருக்க கேமராக்கள் மூலமா நம்ம ஹீரோ வழியும் பார்க்க முடியுது. அடியே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முடியாது, இங்க இருக்க ஹைபிரிட் ரோபோவை மட்டும் நான் ஆன் பண்ணா போதும். அது மூலமா வெளியில இருக்க ஹைபிரிட் ரோபோ மத்த ரோபோக்களை வச்சு என்ன பிளான் பண்ணிருக்குங்கிற விஷயத்த என்னால கண்டுபிடிக்க முடியும். உடனே இவ அந்த ரோபோவை ஆன் பண்ணதுமே வெளியில இருக்க மத்த ரோபோக்கள் எதுக்காக எங்களை தாக்குத? என்ன ஹைபிரிட் ரோபோ ஒட்டுமொத்த ரோபோக்களையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அவங்க உங்களை சாகடிச்சு வெறும் பயிற்சி மட்டும் எடுக்கல, அதுக்கு பதிலா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு நகரத்துக்குள்ள போயிட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது அடிமையாக்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த ரோபோவும் வெளியில இருக்கக்கூடிய மத்த ரோபோக்களை போல கொஞ்சம் கொஞ்சமா மாறி போயிடும். இப்ப ஹீரோனிய வேற போட்டத்துல பாக்குதுங்க. அது மட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்க 2-3 ரோபோக்களை வேற ஆன் பண்ணி விட்டுருச்சு. ஒரு பக்கத்துல என்னடான்னா வெளியில இருக்க ரோபோக்கள் கட்டிங் மிஷினை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க கதவை அறுத்துட்டு இருக்கு. இந்த பக்கத்துல என்னடான்னா 2 ரோபோக்கள் நம்மால கொல்ல பாக்குது. எந்த பக்கம் போனாலுமே சங்கடி யோசிக்கும் போது கடைசி நிமிஷத்துல ஹீரோ கதவை எப்படியோ திறந்த ஹீரோயினை பாதுகாப்பா காப்பாத்திடுவான். இருந்தாலும் இந்த கதவையை உடைச்சுக்கிட்டு ரோபோக்கள் உள்ள வரும்போது நம்மளுங்க கிட்ட தான் ஏற்கனவே மின்சார வெடிகுண்டு இருக்கும்ல. சோ அதை ஆன் பண்ணி தூக்கி போடும் போது அங்க இருந்த ஒட்டுமொத்த ரோபோக்களுமே எரிஞ்சு துவம்சமாயிடும். ஹீரோயினுமே பாதி மனுஷி பாதி ரோபோ தான். சோ அதனால இவளுக்கும் லைட்டா ஷாக் ஆயிடும். கொஞ்ச நேரம் வாங்கிருப்பா, இருந்தாலும் மறுபடியும் நார்மல் ஆயிடுவா. அதுக்கப்புறமா அந்த சின்ன சுரங்க பாதையை விட்டு நம்மளுங்க வெளியில வராங்க. பார்த்தா இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு சில சோல்ஜர்ஸ் எல்லாம் தங்கி இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய கட்டடத்தை காட்டுறாங்க. உள்ள ஏற்கனவே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. தங்களுக்கு கிடைச்ச வெடிமருந்துகளை அங்க இங்கன்னு ஃபிட் பண்ணிட்டு வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்ல ஏற்கனவே அழிஞ்சு போன ரோபோக்கள் இருக்கும்ல, அதுல ஒரு ஹைபிரிட் ரோபோ உடம்புக்குள்ள இருந்து டெட்டர்னேட்டர்னு ஒரு சின்ன டிவைஸ் எடுக்கிறா. நேரா ஹீரோ கிட்ட வந்தவ, பாத்தியா இது ஒரு ஹைபிரிட் ரோபோவோட டெட்டர்னேட்டர். ஆமா, இது எதுக்காக இங்க கூட்டு வந்த? அந்த ரோபோக்களுக்கு நம்மள கொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அதுங்க சாகடிக்காம உயிரோட விட்டுருக்கு. அதுக்கான காரணம் கண்டிப்பா முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரோபோக்கள் திரும்ப இங்க வரும். ரொம்ப சுவாரஸ்யமா நம்மள வேட்டையாடி கொள்ள அது ஆசைப்படுது. முக்கியமா அதுக்கு நான் தேவை. என்ன பிடிக்க வர அந்த சின்ன கேப்ல இந்த டிவைஸை மட்டும் நீ வெடிக்க வச்சா போதும். என் கூட சேர்ந்து எஞ்சி இருக்கக்கூடிய மொத்த ரோபோக்களும் அழிஞ்சு போயிடும். இந்த பாரு, இப்படி மட்டும் பண்ணோம் பாதி ரோபோவான நீயும் அது கூட சேர்ந்து அழிஞ்சு போயிடுவ. என்னோட தப்பாலதான் இந்த ரோபோக்கள் கமாண்ட்ஸ மீறி மனிதர்களை கொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த உலகத்தையும் அழிக்க பாக்குது. பரவாயில்ல விடு, அதோட கையால இறந்து போகக்கூடிய கடைசி ஆள் அது நானாவே இருந்துட்டு போறேன். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா இதை தள்ளி இருந்தே வெடிக்க வைக்கலான்னு ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த டிவைஸை வாங்கிடுவான். கட் பண்ணா காலையில விடியுது. கெஸ் பண்ண மாதிரியே ஒட்டுமொத்த ரோபோக்களும் நம்ம
நம்ம ஆளுங்களை போட்டு தள்ள உள்ள வந்துட்டு இருக்கு. ஹீரோ, பைல்வான், ஜாக்னு 3 பேரும் 3 திசைகள்ல இருந்து சர்ற மாதிரியே அட்டாக் பண்ணுவாங்க. கூடவே இவங்க செட் பண்ணி வச்ச அந்த பொறிகள் இருக்கு இல்லையா, அதுல மாட்டிக்கிட்டு நூத்துக்கணக்கான ரோபோக்களும் இறந்து போயிடும். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சண்டைக்கு வரக்கூடியது எல்லாமே ரோபோக்கள். சோ நம்ம ஆளுங்களை தாக்கும் போது அதோட குறி ரொம்ப துல்லியமா இருக்கு. நல்ல வேலை பைல்வான் தன்னோட கண்ணுல லென்ஸ் மாட்டி இருப்பான்ல. சோ இவன் நேரடியா அந்த ரோபோக்களை பார்க்காம துப்பாக்கியில இருக்க கேமரா வழியா பார்த்த ரொம்ப பாதுகாப்பாவே ஒவ்வொரு ரோபோக்களையும் அழிச்சிட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பைல்வான் உடம்புல தோட்டா பட்டுரும். பாவம் அதே இடத்துல இறந்து போயிடுவான். இதே மாதிரிதான் ஜாக்கோட கால்லயும் ஒரு தோட்டா வரைக்கிடுவானுங்க. உடனே உள்ள வந்த ஹீரோ அந்த பாஸ் ரோபோவை சரமாரியா சுட்டு ஜாக்க தூக்கிட்டு வந்து ஒரு ஓரத்துல உட்கார வச்சிருவான். ஆனா நேரத்துக்குன்னு இவன் துப்பாக்கியிலையும் தோட்டா காலி ஆகுது. நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, தோ இந்த ரிமோட்டையாச்சும் இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுன்னு ஹீரோ அங்க இருந்து அனுப்பி வச்சா வெளியில நூத்துக்கணக்கான ரோபோக்கள் நம்மளால நகரவே முடியாத மாதிரி சுத்து போட்டு நிக்குது. அப்ப சடனா உள்ள வந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து ரிமோட்டை வாங்குறா. நான் தான் சொன்னேன்ல, இதுங்களை மொத்தமா அழிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி அது நான் மட்டும்தான். இந்த சண்டை என்னோடய முடிஞ்சு போகட்டும்னு இவ ரிமோட்ல இருக்க பட்டன் அழுத்தினதுமே அதுல இருந்து வெளிவந்த அதிகப்படியான மின்சாரம் சுத்தி இருந்த மொத்த ரோபோக்களையுமே அழிச்சிரும். சரி பிரச்சனை முடிஞ்சு போச்சான்னு கேட்டா அந்த பாஸ் ரோபோவுக்கு காயம்பட்டாலும் கூட திரும்ப அது எழுந்து நடக்குதுங்க. இதுக்கடையில ஹீரோனுக்கு அதிகமா பாதிப்பு ஏற்படுறதால கொஞ்சம் கொஞ்சமா அவ ஷட் டவுன் ஆயிட்டு இருக்கா. ஒண்ணும் இல்ல, உனக்கு எதுவும் ஆகாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு அவளை தாங்கி பிடிச்சபடி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மாடிக்கு ஓடி வருவான். பின்னாடியே ஹைபிரிட் ரோபோ விடாம துரத்தி வந்து லாஸ்டா ஹீரோவை கொல்ல போற நேரத்துல இப்ப அவனை பாதியில விட்டுட்டு நேரா ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்கு. ஆனா பாவம் அவ ஏற்கனவே இறந்து போன பைல்வான் இருக்கால, அவனுக்கு பக்கத்திலேயே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. இதுக்கப்புறமா உன்னோட திறமை எல்லாமே எனக்கு தான் சொந்தம், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க போறேன்னு இவளோட மெமரிஸ் எல்லாம் உரிய போற நேரத்துல டக்குனு ஹீரோயின் கண்ண முழிக்கிறா. பார்த்தா பைல்வான் கண்ணுக்குள்ள இருந்த லென்ஸ இப்ப இவ மாட்டிருக்காங்க. அப்படின்னா இவளால தொடாமையே துப்பாக்கிய கண்ட்ரோல் பண்ண முடியும். பக்கவாட்டுல ஏற்கனவே அந்த ரோபோ இங்கதான் வந்து நிக்குங்கிற மாதிரி இவ எய்ம் பண்ணி துப்பாக்கிய வச்சிருப்பா. உன் கதை முடிஞ்சதுன்னு இவ கண்ணாலேயே சுடுற மாதிரி சிக்னல் கொடுக்க மண்டையிலேயே ஒரு ஷாட். அவ்வளவுதான், அந்த ரோபோவோட கதை அதே இடத்துல முடிஞ்சு போச்சு. நாம ஜெயிச்சிட்டோன்னு ஹீரோவும் ஹீரோனும் சந்தோஷப்படும் போது கீழே விழுந்த ரோபோ டக்குன்னு எழுந்திருக்குது. அவசர அவசரமா தன்னோட மெமரிஸ் எல்லாம் ஹீரோயினோட மைண்டுக்கு மாத்தி விட்டுட்டு அது அங்கேயே அழிஞ்சு போயிடும். நம்ம ஹீரோயினும் அதே இடத்துல மயங்கிடுவா. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ ஹீரோனை காப்பாத்திட்டு சாப்பர் வந்ததுமே அந்த இடத்த விட்டு சேஃபா கிளம்புவாங்க. அப்பதான் மயக்கத்தை விட்டு நம்ம ஹீரோனும் கண்ணமுழிக்கிறா. ஆனா இந்த முறை அவளோட கண்கள் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா என்னதான் அந்த மிகப்பெரிய ஹைபிரிட் ரோபோ இறந்து போனாலும் கூட அதோட மெமரிஸை இப்ப ஹீரோயின் மைண்டுக்கு மாத்தி விட்டுருச்சு. சோ இதுக்கு அப்புறமா இந்த ஹீரோயின் உடம்பு அந்த ரோபோவுக்கு சொந்தம். இது தெரியாம நம்ம ஹீரோ இப்ப அவளை சிட்டிக்குள்ள கூட்டிட்டு போக போறான். இதான் சாக்குன்னு ஹீரோயின் உடம்ப கட்டுப்படுத்தக்கூடிய ரோபோ கம்பெனிக்குள்ள போந்த ஒட்டுமொத்த ரோபோக்களையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த முழு உலகத்தையுமே அழிக்க போற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.